வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ கௌதம் ப்ரோட்ட இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸ்டார் கமாண்டர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ட்விட்டரில் இருக்கார். அவர் வந்து இந்த மாதிரி 3A Pro நான் யூஸ் பண்ணேன். அவங்க வந்து ஈவெண்ட்டில் பயங்கரமான பில்டப் கொடுத்துருந்தாங்க. ஸோ 3A Pro வந்து ஒரு மொரட்டு பீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். கருப்பு கலரும் வாங்கியிருக்கேன், கிரே கலரும் வாங்கியிருக்கேங்கிறாரு. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படியா நீ ரெண்டுத்தையும் வாங்கினேன்? நார்மலாக ஒரு ஃபோன் வாங்குறதுக்குள்ளேயே இங்கெல்லாம் யோசனையாக இருக்குது. 2 கலரும் வாங்கி வச்சிருக்கேன். அதில் வேற அவர் போட்டிருக்காரு, கிரே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, பிளாக் வந்து இருக்கு அப்படி. ஐயோ இன்னையா பேச்சு இது அப்படிதான் இருந்தது. ஸோ இவர் தான் அந்த ஸ்டார் கமாண்டருங்க. இந்த கமாண்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நத்திங் ஃபோன் 3A Pro என்ன போட்டிருக்காரு, பிசேர் காம்பினேஷன் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ இதை நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாருமே அதான் அட்ரஸ் பண்ணது. ஆமாம், ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ டக்குன்னு 3A Pro பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ப்ராமிசிங்காக இருக்கும். அவுட்புட் பார்த்ததுக்கப்புறம் அப்படி இருக்கும். அதேமாதிரி ஃபோன் டக்குன்னு பார்த்ததுமே பயங்கரமாக இருக்கும், யூஸ் பண்ணி பார்த்ததும் அப்படி இருக்கும். ஸோ அதாவது எப்படின்னா மிஸ் தான், 50-50. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது இருக்கு, ஆனால் வேற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் கேமராவில் வந்து எப்பயுமே வராது. சில சமயங்களில் சூப்பராக லக் இருந்தால் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இங்கே வருங்க ப்ரோ, அதான் அவர் என்ன போட்டிருக்காரு, நான் ஒரு ரிவ்யூ த்ரெட் அப்படின்னு போட்டிருந்தாரு. எனக்கு இதை பார்த்ததும் எப்படி இருந்ததுன்னா, சரி நம்ம தான் ஒரு புரிதலில் இருப்போம், எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கா புரிதல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெயினாக அதை வந்து படிக்க ஆரம்பிச்சோம். சரி என்ன போட்டிருக்காரு பார்ப்போம் அப்படின்ட்டு. என்ன சொல்றாருன்னா, லாஸ்ட் மந்த் அட் நத்திங் ஈவென்ட், அதாவது மும்பை ஈவெண்ட்ல ஐ கேவ் இன் டு த ஹைப் அண்ட் பர்ச்சேஸ் த ஃபோன் ஃபார் 34K. ஐ ஹவ் பீன் யூசிங் த ஃபோன் வித் மை மெயின் சிம் ஃபார் ஓவர் அ மந்த். திஸ் ரிவ்யூ நரேட்ஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹேஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் எனி ஒன். இது எதுக்காக போடுறாருன்னா, ட்விட்டர் ஃபுல்லா ஏகப்பட்ட பேர் வந்து நத்திங்க்கு ரிவ்யூ போட்டுட்டு. ஆமா, ஏன்னா நத்திங் வந்து மோர் தென் 1000 ஃபோன் ஷிப் பண்ணாங்க, எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே பண்ணாங்க. ஏன்னா வந்து இந்த தடவை வந்து அதுக்கு தான் அந்த அக்கீஸ் இவாஞ்சலிஸ்ட் வந்து இந்தியாவுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் அக்கீஸ் எடுத்த ஸ்டெப் தான் அது. யாரா இருந்தாலும் சரி, சின்ன யூடியூபரா இருந்தாலும் சரி, பெரியவங்களும் சரி, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணாலும் சரி, எல்லாருக்குமே 1000 ஃபோன் கிட்ட கொடுத்தானுங்க ரிவ்யூக்காக. 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் டைம் கொடுத்தாங்க. ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு சொல்றதுல கூட பிரச்சனை இல்லை. சில சமயங்களில் ப்ராப்ளமே எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு டிவைஸ் வந்ததுக்கப்புறம், அது ஒரு தனி வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஒரு டிவைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம், ஸ்டாக் ஃபர்ம்வேர்ல இருக்கும். அப்புறம் என்ன ஆகுனா, ஒரு சின்ன அப்டேட் வரும், மேபி சின்ன ஃபிக்ஸ் வரலாம். கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் வந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு. 67 MB 70 MB அதெல்லாம் அதுக்கப்புறம் விட்டாங்க. இந்த ரிவ்யூலாம் அவங்க பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்துச்சு அப்டேட்ஸ். அப்போது இந்த இடத்துல அடுத்த கேள்வி என்னன்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும்போது பொசுக்குன்னு பார்த்தா ஒரு அப்டேட்ல தலைகுப்புற ஃபோன் மாறுதுன்னு வைங்க. அதுக்கு வந்து அந்த டைம்ல யாருக்கிட்டையுமே ஃபோன் இல்லை, எல்லாரும் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரிவ்யூஸ்லாம் ஃபோனை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. கரெக்ட். இப்போ அவங்களுக்கும் தெரியாது. இப்போ யூசர்ஸ்க்குலாம் தான் அந்த அப்டேட் போகும். இப்போ யூசர்லாம் அதை யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ நீங்க கம்யூனிட்டில தான் போய் ப்ரோ, கம்யூனிட்டில புலம்புற மாதிரி இருக்கும். அப்போ இது எப்படி, இதை நான் எந்த கண்ணோட்டத்துல பாக்குறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி ஓகே, நம்ம கண்ணோட்டத்துல பாக்குறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிசைன் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது. நம்ம டிசைன் பத்தி ஆல்ரெடி பேசிட்டோம். இந்த ஃபோன் அதே கதை தானே ப்ரோ. இதை நான் இப்போ டிசைன் ஆஸ்பெக்ட்ல எடுத்தேன்னா சப்ஜெக்டிவ் தான். எல்லாருமே அந்த கேமரா வைசர் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பிக்சலோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் அதுதான். இப்போ நீங்க இதை வந்து ஒரு ஜெனரிக் ஃபோன் மாதிரி மாத்திட்டீங்க, ஏன் அதை தூக்கிட்டீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து. ஆனா நிறைய பேருக்கு எனக்கு இப்படி கேமராவோட இதுவே இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மினிமலா இருக்கு, எனக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அதான் 2 டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ 3A Pro பிடிச்ச ஆடியன்ஸும் இருப்பாங்க, 3A Proவோட டிசைன் பிடிக்காத ஆடியன்ஸும் இருப்பாங்க. ஸோ இவர் எந்த கேட்டகரியில் வராருன்னு பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, டிசைன் ஆஸ்பெக்டில் சப்ஜெக்டிவ்னு சொன்னது மட்டும் இல்லாமல், நத்திங் ஹேஸ் அன் அன்கன்வென்ஷனல் டிசைன் அப்ரோச் ஃபார் தேர் டிவைசஸ். While I absolutely loved the grey variant on day one, black variant took some time. This phone looks good, but it is an acquired taste. சரி, ஆக்வர்ட்னு சொல்ல வந்துருப்பார் போல, அப்படிதான் ஃபீல் ஆகுது. சரி, இது வந்து இல்லை இட் இஸ் an acquired tasteனா, மேபி இவருக்கு ரிவ்யூ யூனிட் வந்தது ஒரு கலராக இருக்கும், இவர் காசு போட்டு வாங்கினது ஒரு யூனிட் வாங்கியிருப்பாரு. புரியுதுங்களா? ஏன்னா இவருக்கும் யூனிட் வந்துச்சு. ஏன்னா இவருக்கு தெரியும், நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், ட்விட்டரில் என்ன போடுறாங்கன்னு தெரியும். ஸோ இவர் வந்து மோஸ்ட்டாக OnePlusோட இதுதான் இவர் ஃபுல்லாகவே. அந்த இதில் வந்து இவருக்கும் டிவைஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் OnePlus தான் எப்பயுமே வந்து சப்போர்ட் பண்ணுவார். OnePlusோட இது எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி. OnePlus அதாவது அப்போ OnePlus கம்யூனிட்டி மெம்பர். ஆமாம், இவர் வந்து கம்யூனிட்டியில் டாப்பில் இருக்கவர். இவர் ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இவர் நிறைய ட்ரிப்ஸ் போயிருக்காரு. தாஜ் ஹோட்டல்லாம் இவருக்கு கூப்பிட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இது அதே மாதிரி ரெட் கேபிள் கிளப்ல இருந்து இவர் கிவ்அவே எல்லாம் பண்ணுவார். எனக்கு இவ்வளோ காயின்ஸ் உங்களுக்கு தரேன், நீங்கள் தான் வாங்கிக்கோங்க, இதில் டாப் 10 ஒரு 10 பேர்த்து குழுக்கள் பண்ண போகிறேன், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெட் கேபிள் கிளப்லேருந்து இவ்வளோ காயின்ஸ் தரேன், நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் எதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு பெரிய மெம்பராக இருக்கார் அவர். ஓகே, ஸோ ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு மெம்பர் போல். ஆமாம். ஓகே, த பெசல்ஸ் ஆர் திக் வித் 88% ஆஃப் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ.
paired with boxy frame. The phone feels uncomfortable to hold for a long duration. ஆமா நம்ம விக்கி ப்ரோவும் சொல்லியிருந்தாருல நத்திங் 3Aலேயே அவர் சொல்லியிருந்தாரு இது வேற ஹெவியா இருக்கும் 3A ப்ரோ இன்னும் ஹெவி வேற. அவன் அடி வாங்க போறான் ப்ரோ. நான் வந்து அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டு வச்சிட்டேன். நாளைக்கு வாசல்ல 2 வாழைப்பழம் தோலும். அதை தாண்டி அவன் வந்தானா அதுக்கு அடுத்து வேற என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ வட்சன் என்ன சொல்லி வச்சிருந்திருக்கான்னா 3A ப்ரோ எனக்கு சுத்தமா ஹெவியாவே இல்ல, அது கையில இருக்கிற ஃபீலே இல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா நேத்து வீடியோல 3A வந்து அறுத்து விடுது எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னாரு. 3Aவே அவர் சொன்னாரு. அதான் இப்படி மாத்தி அவனை நான் எங்க டீல் பண்ணுமோ நான் டீல் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நானும் வச்சனும் பேசி ஒரு Q&A வீடியோ இருக்கு, அது இன்னைக்கு வந்திருக்கலாம் இல்லாட்டி நாளைக்கு வரலாம். அப்படி வந்திருந்ததுன்னா அந்த வீடியோல நான் கேட்டிருப்பேன் ஏன்னா 3A ப்ரோ பத்தி இத்தனை பேர் இப்படி கேட்கறாங்க, சரி விக்கியை கேட்போண்டா அப்படின்னா விக்கி தான் சொன்னானே அவனுக்கு வந்து செம சூப்பரா இருக்கான், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கான், எந்த போனுக்கு போனாலும் 3A ப்ரோ மாதிரி இல்லையா அவ்வளோனால. என்னடா சொல்ற, அவர் தான் டாப் ஹெவின்னு வேற புலம்பிட்டு இருந்தாரு, அதுவும் சொன்னாரு. எல்லாத்தையும் அவன் தானே சொன்னான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் இந்த மாதிரி தான் மாற்றி ஏதாவது சொல்கிறான், அவனை டீல் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ இவரும் அதே மாதிரி தான் சொல்கிறாரு, இட் ஆல்சோ ஃபீல்ஸ் டாப் ஹெவி, இன் ஷார்ட் இட் லுக்ஸ் குட் பட் டஸ் நாட் ஃபீல் குட். ஸோ அதான் டாப் ஹெவினாவே அது கம்ஃபர்டபுளாக இருக்காது ப்ரோ, எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதான் மெயினாக கேம் விளையாடும்போது எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகுது பயங்கரமாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஏன்னா ப்ரொட்ரூடாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ நான் கீழே ஃபோனை ட்ராப் பண்ணதே இல்லை, ஆனால் எனக்கு டியூரபிலிட்டி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. எனக்கு பாருங்க இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் ஆயிருக்கு, ஈஸியாக ஸ்க்ராச் ஆகும். ஏன்னா அவங்க கார்னிங்கோட டாப் அண்ட் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணல, கார்னிங்கோட ஒரு மினிமல் கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கான என்ன தெரியுமா ப்ரோ கேள்வி இருக்கு, இப்போ 2A ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாஸ்டிக், அதை கம்பேர் பண்ணி பாண்டா கிளாஸ் நினைக்கிறேன், அது கிளாஸ், ஏதோ ஒரு நார்மல் கிளாஸ் தான், கார்னிங் கிடையாது. அது கார்னிங்கோ பாண்டாவோ, அது கிளாஸ். ஆமா இல்ல ஸ்க்ராட்ச் இவ்வளவு சீக்கிரம் ஆகுது இல்ல, அதுக்கு சொல்றேன். கார்னிங்கா இருந்தா கொஞ்சம் நாளாகி தேயும், இது உடனே இல்ல. இப்போ அங்கதான் என்னோட அடுத்த क्वेश्चन இருக்கு ப்ரோ. இப்போ இது தேயுது அப்படிங்கிறது நம்ம ஒரு பாயிண்டா சொன்னா 2A பிளஸ் எல்லாமே பிளாஸ்டிக், அது ஈஸியா ஸ்கிராட்ச் ஆச்சு, அசால்ட்டா தேஞ்சு போயிடும். அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் கிளாஸா இருந்தாலும் ஸ்கிராட்ச் ஆகுதுன்னு சொல்றாப்ல. இதுல அடுத்து என்னோட தரப்புல இருந்து நான் ஒரு சில அனுபவங்கள் சொல்ல ட்ரை பண்ணுவேன். என்னன்னா இப்போ செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரிலாம் யார் சொல்றா, ஆப்பிள் சொல்றாங்க. அவன் தான் இருக்கிற ஹையஸ்ட் ஸ்கிராட்ச் வாங்குறவனே அவன் தான். எல்லாரோட ஐபோன்ல டெம்பர் கிளாஸ் எல்லாமே யூஸ் பண்றவங்க எல்லாரோட போன் எடுத்து பார்த்தாலும் அவ்வளோ ஸ்கிராச்சஸ் இருக்கு. வரி கூறுது 12 வருஷம் மாதிரி ஆயிடும். அப்புறம் என்ன நீங்க செராமிக் ஷீல்ட் யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு சீரியஸ். ஸோ இது வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நத்திங் 3A ப்ரோவோட ஒரு இஷ்யூவான்னு கேட்டா கிளாஸ் இப்படி தான் பிஹேவ் பண்ணுங்கிறது தான் ஃபேக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இவங்க டிசைன் வந்து நமக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணணும்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்கின் ஒட்டிட்டீங்கன்னா எஸ்கேப். கண்டிப்பா அவ்வளோதான். நீங்கள் கேஸ் போட பிடிக்கலன்னா டிரான்ஸ்பரண்ட் ஸ்கின்னாவது ஒட்டிக்கலாம். ஆனால் ஓவரால் இந்த சிமெட்ரிக் லுக் வந்து நிஜமாக சொல்ல போனால் இப்போ Pixel 9 இருக்கு இல்லையா, இதை கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளோ பரவாயில்ல. ஆமாம், ஸோ அதான் ஃபேக்ட். அந்த சிமெட்ரி வைஸில் நத்திங் கொஞ்சம் அந்த இது பண்ணுறான், ப்ராப்பராக பண்ணுறான். இவ்வளோ வேதனையாக சொல்லியிருக்காரு கையில். அதுதான் ரொம்ப நேரம் பிடிச்சா அந்த அதான் வெயிட் வேற இல்லை ப்ரோ. 3A இவ்வளோ இதாக தெரியாது, பட் ஆனால் இது நல்லாவே தெரியும். ஆப்வியஸ்லி டாப் ஹெவி 200 கிராம்ஸ் மேலே வரல வெயிட், 220 சம்திங். உண்மைதான். இப்போ கேமரா பொறுத்த வரைக்கும் மெயின் ஹைப் வந்து 50 MP பெரிஸ்கோப் கேமராவில் தான் இருக்குது. அண்ட் இட் டெலிவர்ஸ். நிஜமாவே நான் ஒரு சில மேக்ரோலாம் எடுத்தேன் ப்ரோ. மெயின் கேமரா வந்துச்சு, செம்ம மேக்ரோ. ஃபோட்டோஸ் வந்து கிறிஸ்பு ஷார்ப்பு டே லைட்டில் சூப்பராக இருக்குது. ஃபென்டாஸ்டிக் ஜாப், அதாவது டெலிமேக்ரோ ஆப்ஷனும் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் கேமரா உண்மையிலே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. நான் டெலிமேக்ரோ வந்து பூச்செல்லாம் எடுத்து பார்த்தேன், வேற லெவலில் எடுத்துச்சு. என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும்னா ப்ரோ, இப்போ நீங்கள் உடனே ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஏங்க அப்போ 3A ப்ரோவில் இவ்வளோ நல்ல டெலிமேக்ரோ இருக்குன்னா அப்போ நம்ம எதுக்காக வந்து 60,000க்கு இல்லாட்டி 65,000 கொடுத்து இது Xiaomi 15 இல்லாட்டி வந்து ஆஃபர் அது இதுன்னு பே பண்ணி நம்ம விவோ X200 இதெல்லாம் நம்ம ஏன் போகணும்? கன்சிஸ்டன்சி. ஏன்னா இதில் சாம்பிள்ஸ் நான் பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, திரும்ப அதே இதை இன்னொரு வாட்டி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இதில் வேறு கலர் இருக்குது, இதில் வேறு கலர் இருக்குது, அதுலேயே தெரியுது. வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ ப்ராசஸிங் எவ்வளோ மாறுதுன்றது பாருங்கள். இது ஒன்று கன்சிஸ்டன்சி இல்லை. ரெண்டாவது இப்போ விவோட X200 சீரிஸ் பற்றி பேசணும். அதில் யூஸ் பண்ணியிருக்கிற லென்ஸோட இந்த மாதிரி என்ட்ரி லெவல் கேமரா ஃபோனில் இருக்கிற லென்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதையும் கரெக்ட். ஸோ அதான் காஸ்ட் கட்டிங் வந்து அதில் தெரியும் நமக்கு. நம்ம சொல்லலாம் எல்லாத்துலேயும் 108 MP போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் அந்த அவுட்புட் மாறுது இல்லை. கம்ப்யூட்டேஷன் வந்து ஒவ்வொரு இதுவுமே மாறணும். அதுதான் அந்த எள்ளுக்கேற்ற எள்ளுருண்டை, ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை. கரெக்ட். ஓகே சரி, அந்த எள்ளுருண்டை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா, இவருக்கு ஆக்சுவலாக இவர் என்ன சொல்கிறாருன்னா பெரிஸ்கோப் சூப்பராக இருக்குது, பிரைமரி சென்சார் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது சரியா. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் கடியாக இருக்குது. சம் ஷார்ட்ஸ் ஆர் ஸோ குட், இட் கேன் கிவ் டஃப் காம்படிஷன் டு ஃப்ளாக்ஷிப்பு, ட்வைஸ் இட்ஸ் ப்ரைஸ், ஃபோட்டோ ஆர் நேச்சுரல்னு சொல்லிட்டு மெயின் கேமரா தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா டீசென்ட் ஃபோட்டோ. இப்போ சப்ஜெக்ட் ஸ்டடியாக இருந்தாலும் இல்லாட்டி நல்ல லைட்டிங் இருந்தாலும் ஃபோட்டோஸ் வந்து நல்லாயிருக்கும். அல்ட்ரா கேமரா டிஸ்பைட் பீயிங் 8 MP ஷூட்ரு டேக் சம் பஞ்சி லுக்கிங்
சோஷியல் மீடியா ரெடி ஃபோட்டோஸ். லைட் இருந்தால் நல்லா எடுக்கும் ப்ரோ. அந்த 8 MPன்றது வந்து லைட் இருந்தால் நல்லா எடுக்குது. பட் ஆனால் நைட்லாம் போயிட்டிங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகுது. ஆனால் ஏதோ பக்லாம் இருக்குன்னு போட்டிருக்காரு. ஆக்சுவலாக பக் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. நத்திங் டூலேயே இத்தனை வருஷமாக பக் இருந்துச்சு ப்ரோ. நான் லாஸ்ட்டாக அதை கொடுக்குற வரைக்குமே கேமரா வந்து கன்சிஸ்டன்ட் நான் சொல்லவே மாட்டேன். இத்தனைக்கும் ரெண்டுமே 50 MP வேறு. இதில் தான் போட்டிருக்காரு. இப்போது நார்மலாக நான் வந்து வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது எனக்கு வானம்லாம் தெரிஞ்சுது. ஃபோட்டோ எடுத்து ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் வானத்தை காணும்லே, சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் ரொம்ப சொதப்பிடுது அப்படின்னு போட்டிருக்காரு. இது என்ன பச்சை கலரு? இந்த பச்சை இமேஜ்லாம் சோனியில் தானே வரும். ஒஸ்ட் பக் ஹவர் த ஃபோட்டோஸ் கெட்டிங் கரப்டடா. ஓ, அது கரெக்டானது தான் பச்சை கலரில் வந்திருக்கும் ஃபோட்டோ. என்னது இது? ஒன்லி 2 தடவை நடந்திருக்கு. ஆல்தோ வித் தீஸ் இஷ்யூஸ் த மெயின் லென்ஸ் எக்ஸிபிட் சம் ஸ்ட்ராங் லென்ஸ் ஃப்ளேர். ஆமாம், லென்ஸ் ஃபேர் போட்டிருந்தாங்க. கரெக்டு. 3A ப்ரோவில் லென்ஸ் ஃபேர் இருந்துச்சுன்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா அது சிங்கிள் ஹவுசிங்கில் பெரிய கிளாஸ் வச்சுருக்காங்கல்ல. ஸோ லென்ஸ் ஃப்ளேர் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு லென்ஸ் ஃப்ளேர் இவ்வளோ மோசமாக இல்லை, ஓரளவுக்கு லென்ஸ் ஃப்ளேர். அதாவது அது நைட்டில் நல்லா தெரியுது. ஆமாம், இதில் 1020 கூட உண்டு இந்த மாதிரி லென்ஸ் ஃப்ளேர். ஆனால் 808 அந்தளவுக்கு லென்ஸ் ஃப்ளேர் நான் பார்த்ததில்ல. பட் இது கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்குது. அப்புறம் ஐ லைக் த நேச்சுரல் ப்ராசஸிங் ஆன் த ஸ்கின் டோன், எஸ்பெஷலி த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ். ஹவர் த எட்ஜ் செப்பரேஷன் இஸ் நாட் த பெஸ்ட். அனதர் மேஜர் ட்ராபேக் இஸ் த 3x லென்ஸ் சப்போர்ட்ஸ் மேக்ஸிமம் 1080p 30 fps. அட்லீஸ்ட் 4K 30 fps should have been அதான் பேர் மினிமம். எதுக்குன்னா அதுவும் 50 MP தானே, அப்புறம் அதுக்கு அதில் 1080p. வீடியோஸ் ஆர் above average. Stability of video is good. I don't take selfies much, பட் ஐ டிட் நாட் லைக் த அவுட்புட். ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம் ப்ரோ. இவராது பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்கள் எடுத்து வெறுத்து ஓடிட்டோம். அதோட Realme 14 Pro Plus நல்லா எடுத்து. ஆமாம், நீங்கள் சொன்னீங்க கம்பேரிசன் வீடியோல போட்டிருந்தீங்க. நீங்களும் சிவா சார்க்கேவும் பேசும்போது போட்டிருந்தீங்க. எங்களுக்கு வெறுத்தே போச்சு. நாங்கள் வந்து என்ன, அது ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா Realme வந்த போதும் அந்த டே அடிச்சாங்க எல்லாரும். அது இப்போ நத்திங் ஓவர்டேக் பண்ணால் அதை பற்றி யாரும் பேசவே இல்லை. எனக்கே வந்து எப்படி இருந்ததுன்னா ப்ரோ, நான் பர்சனலாக யார்கிட்ட கேட்டாலுமே அது கலர் பெயிண்ட் ப்ரோ அப்படின்னு போயிட்டாங்க. எனக்கும் அப்படிதான் என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அப்போ என்ன பொய்யா சொல்ல போகிறாங்க, அப்படி தான் இருந்தது. கரெக்ட். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஷாக்கிங்காக இருந்தது. நத்திங், அதாவது நத்திங் கம்பேர் பண்ணும்போது, அதுவும் நத்திங் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் Realme யூஸ் பண்ண. ரீசன் என்னன்னா, Realme 30,000க்கு 7th Gen 3 போது எல்லாரும் திட்டினாங்க. ஆனால் நத்திங் வந்து 7th Gen 3 வரும்போது யாருமே பெருசாக அந்த மாதிரி பேசல. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ ஏன் Realme நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு கன்சிடர் பண்ணேன். பார்த்தா உங்களுக்கு ஓவரால் டிசைனு, அப்புறம் குவாட் கர்வு, அப்புறம் சார்ஜரு, பாக்ஸ்லேயே சார்ஜர் இருக்கிறத தாண்டி சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ், பேட்டரி கெப்பாசிட்டி, நான் எவ்வளோ சொல்கிறேன் எல்லாமே கொடுத்துட்றோம். IP ரேட்டிங்கு, நான் வரிசையாக IP68 வச்சுக்கோங்களேன். நான் இப்போ வரிசையாக சொல்ல அப்போ எப்படி இருக்கு? அது வந்து பெட்டர் ஃபோனாக தெரியுது. இதுதான் கொடுமை. அதுக்கப்புறம் சரி ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம். ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த சோஷியல் ரெடின்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் வித் லெஸ் நாய்ஸ் வந்து எதில் வருதுன்னா Realmeல வருது. நான் இந்த பக்கம் நத்திங்க்கு வரேன். நத்திங் ஆனால் எப்படி இருக்கும்னா ட்ரூ டு த கலர். இப்போ பிக்சல்ல நான் சொன்னேனே உங்களுக்கு, ஆமா நீங்க வந்து எடிட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து என்னால நத்திங்ல பார்க்க முடிஞ்சது. லென்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்கிறனால இருக்குல்ல பிரைட் லைட் சிச்சுவேஷன் இல்லைன்னா உங்களுக்கு நாய்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகும். ஸோ அதையும் என்னால் பார்க்க முடியுது. ஓவரால் குவாலிட்டியில் கிளாரிட்டி இந்த ஆஸ்பெக்ட்ல சொல்கிறேன். ஸோ அது ஓகே. அடுத்து என்ன போட்டுருக்காருன்னா, லோ லைட் ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ், அல்ட்ரா வைடு லென்ஸ் ஸ்விட்சிங் இன் லோ லைட்டு, மூன் ஷாட் அட் நைட்டு, மூன் ஷாட் டியூரிங் ஈவினிங் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓ லென்ஸ்லாம் ஸ்விட்ச் பண்ணி காமிச்சிருக்காரு இவர். ஒருவேளை நமக்கு இன்டர்நெட்டில் ஃபோட்டோ லோட் ஆகலையா, இல்லாட்டி ஃபோட்டோவே இப்படி தான் இருக்குது ப்ரோ. இது எனக்கு 70mm தான் ப்ரோ, அதாவது 3x தான். நைட்டுன்றதுனால அந்த ப்ராசஸிங் அந்த அளவுக்கு இதாகலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஃபோட்டோ கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு. இல்லை பட் ஆனால் பில்டிங் பாருங்கள், பில்டிங்கோட இது கண்ட்ராவே இருக்கு. பில்டிங் நல்லா இல்லை. அந்த இமேஜ் அந்த 3 நல்லா தெரியுது. பட் ஆனால் பில்டிங் வந்து ஆயில் பெயிண்ட் மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ இதில் லோட் ஆகலைன்னு சந்தேகமாக இருக்குது. இந்த இமேஜ் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஏன்னா லைட் லோட் ஆயிடுச்சு. லைட்டு இப்போ லோட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது ப்ரோ. அவுட்புட் நல்லா தான் இருக்குது. லோ லைட் சிச்சுவேஷனுக்கு நல்லா இருக்கு. நீங்கள் ஜூம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். பட் ஆனால் அந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்காக இல்லை. பொதுவாகவே இந்த நாய்ஸ் வந்து அக்செப்டபிள்ங்க. இந்த நாய்ஸை போக வைக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்ட் பண்ணுவாங்க. அதுதான் நேச்சுரல் இதுன்றது. கண்ட்ராவே நீங்கள் சொல்கிற இந்த DSLR கேமராவில் எடுத்த ஃபோட்டோலே நாய்ஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ப்ரோ. அதான் இவங்க வந்து கொஞ்சம் ஓவர் நாய்ஸ் சப்ரஸ் பண்ணுற ஸ்மூத்தனிங் பண்ணுறது தான். ஓப்போ விவோவில் வந்து அந்த ஸ்மூத்தனிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஓப்போ விவோலாம் சொல்லவே வேணாம், அடிச்சு நோத்தி வச்சிருப்பான். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சம் போல்டு கிளைம்ஸ் இருக்கு. ஈவன் வித் EOS 2.2க்கு ஒரு உருட்டுனானுங்க செமையா. While this claim holds true on light usage, while using the camera for a longer time, switching between the lenses shows some lag. The good thing is, apart from the camera, in a day-to-day usage, the phone did not lag. Scrolling through social media websites, YouTube, the performance is smooth. Under heavy load, it does get warm.
பட் நத்திங் சிக்னிஃபிகன்ட். ஆமாம், ஆக்சுவலாக வந்து இந்த டிவைஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோ இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போதும் சரி, ஏன்னா 7Sன்றது வந்து அவ்வளோ ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் சிப் கிடையாது. மேபி 7+ இருந்திருந்தா நீங்கள் சொல்கிற அந்த ஹீட்டிங்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை அதுவே எனக்கு கேள்வியாக இருக்குது ப்ரோ. இப்போ 7+ Gen 3 இருக்கக்கூடிய நாட் 4 எல்லாருக்கும் ஹீட் ஆகுதான்னு கேட்டால் ஏதோ குறுக்க வந்து அப்டேட்ல தான் பிரச்சனை. ஆமாம், அதுக்கப்புறம் திரும்ப நல்லா இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மாறுது. அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் சொல்ல தோணுச்சு. இவர் அதான் சொல்லியிருக்காரு இதுலையும். அதே மாதிரி கேமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 to 5 ஜாப்ல நான் இருக்கேன். அதனால நான் பெருசாக கேம்லாம் ஆட மாட்டேன். வீக்கெண்டில் வேணா ஒரு 2-3 மணி நேரம் BGMI இல்லை அதாவது லைட் கேம் ஆடலாம். ஸோ 120 FPS அப்டேட் வந்துச்சு. ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட். ஹவெவர் இட் சூன் டர்ன்ட் இன்டு a nightmare. தெர்மல்ஸ் ஆக ட்ராப் ஆகுதுன்னு சொல்லி நானும் படித்தேன். FPS ட்ராப் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். Touch does not respond instantly. This happens randomly but quite a lot. This causes extreme frustration in the match due to which I stopped playing on this phone. ஆமா, பின்ன நான் இப்போ எய்ம் பண்றேன் ப்ரோ. நத்திங் 2வே வந்து 8+ Gen 1 தானே. ஆமாம், அதை கேமிங் ஃபோனாவே அவன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அதுக்கு அந்த அளவுக்கு தெர்மல்ஸும் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிளான இதுவுமே கிடையாது. 8+ Gen 1 வந்து 1+ல இருந்தபோது எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். 8+ Gen 1 சூப்பரான சிப் கேமிங்க்கு. ஆனால் நத்திங் 2ல இல்லை. அதுதான் அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கேமிங் பண்ணுறீங்கன்னா நத்திங் 2 வாங்காதீங்கன்னு சொல்லி தான் ரிவ்யூவே எல்லாருமே சொன்னது. யூஸ் பண்ணவங்க நான் வச்சுருந்த போது அதுதான் எனக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சு. அது வந்து ஸ்டேபிளாகவே இல்லை. ஹீட் ஈஸியாச்சு, சீக்கிரமாச்சு 8+ Gen 1. சோகம் அதாங்க. அவங்க கடைசியில் பேட்டரி அண்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து டீசெண்டாக இருக்குது. குட்டு சம்டைம்ஸு டு குட் கன்சிடரிங் த 5000 mAh கெப்பாசிட்டி ஐ பீன் யூசிங் ஃபார் 6 to 7 hours SOT ஆன கண்டினியூஸ் யூசேஜ். என்னை பொறுத்த வரைக்கும் இது குட்டுங்க. ஆமாம், குட்டு டீசென்ட்டுங்கிறாரு, அதெல்லாம் இல்லை. குட்டு 6 to 7 hours வந்து எனக்கு தெரிஞ்சு குட்டு. மோஸ்ட்டாக நிறைய ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்ததுலேருந்து நான் சொல்கிறேன் 5 hours தொட்டுருச்சுனாலே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஆனால் அந்த 5 hours வந்து எப்போ தொட்டால் தப்புனா தொடர்ந்து 7 மணி நேரம் யூஸ் பண்ணல 5 hours SOTன்னு சொன்னால் அப்போ வந்து மேலும் கேளும். ஆமாம், ஏதோ ஒரு என்னையா அது 7 மணி நேரத்தில் வந்து உன் ஃபோன் 5 மணி நேரம் SOT கூட செத்து போயிடுச்சா அப்படி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் பஞ்சாயத்து தான். அண்ட் கன்டினியூஸ் யூசேஜ் டியூரிங் த வீக் டேஸ் since I am very busy with the job my phone usage is very low. WhatsApp Wi-Fi hotspot X Uber is what I use the most. I have been consistently getting 3 days standby with 3 hours SOT. I have the standby drain is improved. The charging speed is bad. Despite using a 100 watt GAN charger, this phone charges slowly. The fastest speed has been 1 hour 10 minutes and slowest is 1 hour 40 minutes. Both while using the same charger. அப்போ என்ன இருக்குன்னா ஐ திங்க் இந்த சார்ஜிங் இஷ்யூ சொல்லியிருந்தாங்க. 50 வாட் சொல்லி நாங்கள் போட்டுமே ஸ்லோவாக தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது மேபி இப்படி கூட இருக்கலாம் ப்ரோ. சில சமயங்கள் என்ன ஆகும்னா இந்த ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டே சார்ஜ் பண்ணால் எல்லா ஃபோனும் ஸ்லோவாக ஆப்வியஸ்லி அது எல்லா ஃபோனுமே ஓரமாக வச்சோனாலே மோஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக. ஆமாம், அதே மாதிரி என்னைக்கு அது ஸ்லோவாக இருச்சோ அன்னைக்கு வந்து என்ன இருந்திருக்கலாம்னா பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு ஆப் கூட ஃபோனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஃபோன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் எல்லா ஃபோனும் என்ன பண்ணிட்டோம்னா மோரோவர் அந்த டைமில் சிக்னலும் ட்ராப்பாக இருந்துச்சுன்னா அந்த சிக்னல் ஸ்விட்சிங்லேயே ஹீட் ஆகும். ஸோ அதனாலேயே சார்ஜிங் ஸ்பீடும் ஸ்லோவாக இருக்கும். பாசிபிள் ப்ரோ, ஹைலி பாசிபிள். ஸோ இதுதான் தோணுச்சு. Display and media consumption. The display is free from the infamous green tint. Affecting past nothing devices. As a phone one user, the green tint was the reason I sold with the device. However, the phone does not support HDR on Netflix. Quite a bummer for me. Apart from BGMI, the touch response has been good and so is the optical fingerprint scanner. The speakers are very loud, but I wish tuning was a bit better. ஆமாம், இது வந்து பாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். நத்திங்கோட 2லையும் அப்படி தான் இருந்துச்சு. நத்திங் 1 வச்சிருந்த போது அப்படி தான் இருந்துச்சு. அவர் சொன்ன அந்த க்ரீன் டிண்ட் இஷ்யூ வந்து நத்திங் 1ல ப்ராமினெண்ட்டாக தெரியும். கேவலமாக இருந்துச்சு. நத்திங் ஃபோன் 1ல அவ்வளோ கேவலமாக. ஆமாம், ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அப்புறம் நத்திங் ஃபோன் 2Aல லைட்டாக இருந்தது. ஆமாம், ஆனால் நத்திங் ஃபோன் 2Aல நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அதனாலே எனக்கு பிடிக்கல இதை நான் என்ன பண்ணுறது, சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போய் மாற்றலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் அது வந்து அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து டிசேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள், அந்த டிண்ட் போயிருந்தாங்க. அது எப்படி அது ஒரு மேஜிக் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் அது ஒர்க் ஆச்சு ஆக்சுவலாக. அதான் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரோ, இங்கே பிக்சல்ஸ் ஆன் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சில பிக்சல்ஸ் மட்டும் வேக் ஆகுது போல. ஸோ அந்த எப்பயுமே ஆல்வேஸ் அந்த சர்க்கிள் மாதிரி ஒன்று ஆன் ஆகுமே. கரெக்ட். அது டிசேபிள் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதை ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னா அது ஆன் ஆக போகுது. அதனால அந்த கிரீன் டிண்ட் அதுக்கப்புறம் வரல அப்படின்னாங்க அதை டிசேபிள் பண்ணதுக்கப்புறம். எப்படி பட் ஆனால் பர்பஸே போயிருது. ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணுறது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாதனால தான் ஆப்பிள் அந்த அடி அடிக்கிறோம். ஏன்டா அதை தூக்கணும் அப்படின்ட்டு. சும்மா தான். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நத்திங் OS வந்து ஆட்லி ரெஃப்ரெஷிங் டு யூஸ். திஸ் ரிமைண்ட்ஸ் மீ த OG Oxygen OS. ஐ லவ் த லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன், வால்பேப்பர் ஸ்டுடியோ அண்ட் ஸ்மார்ட் கேட்டகரைசேஷன் இன் த ஆப் ட்ராயர். I like the overall UI aesthetics and the simplicity of the design. That being said, it needs major improvements. The Nothing Gallery has no editor, no AI retoucher. ஆமா, இது பெரிய மைனஸ். விக்கி ப்ரோ கூட அதான் சொன்னாரு. அவனே போட்டோஸ் ஆப் தான் யூஸ் பண்றான். எதுக்கு இந்த ஆப் தேவையில்லாம கொண்டு வந்தீங்க கேலரின்னு அப்படின்னு சொல்லி. கரெக்ட் தான். It feels the phone is under beta testing. There was
there was this bug within wherein Google search would not open from home screen widget but got fixed later. Random black screen, AOD going out of screen. என்னையா இதெல்லாம்? அதெல்லாம் இந்த இனிஷியலோட சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் நிறைய அப்டேட்ஸ் விட்டானுங்க. 2 அப்டேட் அதை வந்து நினைக்கிறேன். 70 MB ஒன்று, 80 MB சம்திங் ஏதோ ஒன்று. எல்லாமே சின்ன சின்ன இதுதான். அந்த பக் ஃபிக்ஸ் அந்த கேமராவோட இஷ்யூஸுமே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தானுங்க. எனக்கான எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ப்ரோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பக் வேறு ரிப்போர்ட் செய்யப்படுது. ஆச்சரியமா இருக்கு. இப்போ நம்மளும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ட்ரை பண்ணுவோம். நம்ம ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல என்ன பண்ணிருப்போம்னா, இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்கு. முன்ன வந்து என்னன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எப்பயுமே ஆன்ல இருக்கும். இல்லாட்டி அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஷெட்யூல் பண்ணலாம். இப்போ அட்லீஸ்ட் டேப் டு ஷோ ஆப்ஷன். ஆமா, டேப் டு ஷோ ஆப்ஷன் இருக்கு. சோ டேப் டு ஷோ ஆப்ஷன் இருக்கறனால நம்ம எஸ்கேப் ஆயிருக்கலாம். மேபி ஒரு ஆல்வேஸ் ஆன்லயே வச்சிருந்திருக்கலாம். அதனால என்ன இருக்கும், அது பிக்சல் பண்ணா கூட மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது நம்ம என்ன கொடுக்குறோமோ கோஆர்டினேட்ஸ் அங்கே தான் போய் உட்காரணுங்களே, XY மாதிரி கொடுப்போம். இவர் வந்து ஒழுங்கா பண்ணலன்னா வெளியில போயிருச்சு. அது பாதி கிளாக் தெரியுது, பாதி கிளாக் வெளியில இருக்கு. ஆமா, எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு. எசென்ஷியல் ஸ்பேஸ்க்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரேட் ஐடியா, டீசென்ட் எக்ஸிகியூஷன் பட் வெரி பேட் பிளானிங். ஐ டிட் லவ் த ஐடியா ஆஃப் ஹேவிங் a personal space that will sort all my data from flight booking to hotel booking in a single place. The issue is it brings in the data together but makes it look confusing. Upcoming events UI is so confusing it defeats the purpose. I want to quickly check which hotel I will stay in the 24th April, but I can't. I have to carefully find it from a bunch of data. I expected a better UI from nothing in this regard. Maybe calendar support would help me. கரெக்ட், கேலண்டர் சப்போர்ட் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக கிளான்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். கூகுள் கேலண்டர் இருந்தாவே போதுமே. எனக்கு இப்போ பிரச்சனையே என்னன்னா, நான் எசென்ஷியல் ஸ்பேஸே யூஸ் பண்ணாம ஜெமினி பைல வேக் பண்ணி அதன் மூலமாவே நான் கேலண்டர்ல இருந்து எல்லாத்துக்கும் பர்மிஷன் புக்கிங்கே பண்ணலாம் நாம. ஆமா கரெக்ட். அப்போ வந்து இது மறுபடியும் என்ன தோணுதுன்னா, அப்போ எசென்ஷியல் ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னு தோணுது. பட் எசென்ஷியல் ஸ்பேஸ் அது யூஸ் பண்றவங்க இருக்காங்க ப்ரோ. நான் அதிகமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் அதிகமாக எடுப்பேன், எனக்கு வந்து மெமரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு அதுக்கப்புறம் கடைசியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கிளிஃப் இஸ் ஸோ கூல் பார்ட்டிட்டு இருக்கு பட் டஸ் நாட் சால்வ் எனி ப்ராப்ளம். ஆமாம், அது அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்கு தான் ப்ரோ. ஆமாம், இல்லை ஃபோன் ஒன்லேருந்து இருக்குது, இது வரைக்கும் வேறு எதுவும் பெருசாக பண்ணல. டக்குனு யாராவது பார்ப்பாங்க, ஏன்னா லைட் எரியுது ஃபோன் பேசும்போது அப்படின்னு. They have a long way to go. I have not used the Glyph Composer a lot, but I did use it integrating with the third-party apps such as Uber. It looks cool, but as you step out, you become the center of attention, especially in the dark. ஆமா, I am not a huge fan of filters, but it is good to have support for importing custom LUTs. Network on this phone is the same as most other phones. It's good, but not the best. Inside lift or tunnels, there is bro. யாரு ப்ரோ நீங்க? ஒர்க் ஆகாதுங்க. இல்ல டனல் நீங்க எங்க போறீங்கன்னு தெரியாது விடுங்க. லிஃப்ட்டுக்குள்ள வந்து பொதுவாவே நிறைய ஃபோன்ஸ் செத்து போய்டும். ஃபிளாக்ஷிப்பா ஒர்க் ஆகாதுங்க. சரி ஓகே, கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறீங்க. அதுவும் இது ஸ்னாப்டிராகன் சிப்ல எல்லாம் நெட்வொர்க் இஷ்யூ எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பே இல்ல. கால் போயிட்ட சொல்லி தலைவருக்கு ஒரு சேட்டலைட் ஃபோன் ஸ்பெஷல் எடிஷன் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்கணும். ஆமா, அந்த Oppo Find X7லாம் சேட்டலைட் எடிஷன் லான்ச் பண்றாங்களா, அது மாதிரி X7 தனியா ஒன்னு ரெடி பண்ணி கொடுத்துறலாம். So கடைசியா வந்து for this price it's especially outshines any other device with a periscope camera. The outputs are sometimes so good it can give a tough fight to the flagships. ஃப்ளாக்ஷிப்புக்கு டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னு சில இடங்களில் சொல்லியிருக்காரு. பட் இது எந்த அடிப்படையில் நான் எடுப்பேன்னா, இப்போ ஃப்ளாக்ஷிப்னா இப்போ OnePlus 13 ஒரு ஃப்ளாக்ஷிப்னு சொன்னால் மேபி இது டஃப் ஃபைட் கொடுக்கும். பட் அந்த இடத்துல வந்து நம்ம Xiaomi 14 இல்லாட்டி iQOO 12 எடுத்துகிட்டு வந்தால் அதெல்லாம் இதோட பெட்டராக டஃப் கொடுத்துட்டு போயிடும். ஸோ அதனால் நம்ம ஒரு சில ஃபேக்டர்ஸில் வந்து எந்த டிவைஸ் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். கண்டிப்பாக ஐஃபோன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது டஃப் கொடுக்கும். ஏன்னா ஐஃபோனில் நம்ம அந்த அளவுக்கு க்ளோஸ் மேக்கர் எடுக்க முடியாது. கரெக்ட். ஒரு சில ஃபோட்டோஸும் போர்ட்ரேட்ஸ் இதெல்லாம் வரும்போதும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த 3x ஆப்ஷன் இருக்கிறனால உங்களுக்கு என்ட்ரி லெவல் ஐஃபோன்ஸ் வந்து 80,000 கொடுத்து வாங்க. ரெண்டே கேமரா தான் இருக்கும், ரெண்டே கேமரா தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் அந்த இடத்துல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் எல்லாருக்கிட்டையுமே அதே மாதிரி வந்து இது ஒரு எட்ஜை கிளைம் பண்ணுமான்னு கேட்டால், கிளிஃப் லைட்டோ எசென்ஷியல் ஸ்பேஸோ இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வேறு எதுலையும் இருக்காது. கரெக்ட். பட் மற்றபடி மீதி விஷயங்கள்லாம் வந்து எப்படின்னா ரொம்பவே சப்ஜெக்டிவாக இருக்கும்னு சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. Okay, of course I can't expect a 60K like performance in the 30K phone, but the price I also don't expect to use the device with alpha software. However, this was my experience with the device. It may vary from person to person. Correct. மனசு வந்து கடைசியில் வந்து சூப்பராக ஒன்று சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ பர்சன் டு பர்சன் வந்து எப்பயுமே டிவைஸ் யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அநியாயத்துக்கு மாறுங்க. ஆமாம், இதுக்கு தான் நம்ம வந்து யூசர் ரிவ்யூங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிறோம். இல்லாட்டி நம்ம யூசர் ரிவ்யூலாம் கண்டுக்கணும்னு அவசியமே கிடையாது. கண்டுக்கிறதுக்கான ரீசனே என்னென்னா, ஒரே ஃபோன் 2 பேர்கிட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் பேசுவோம், ரைட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளாலும் எப்படியா இருந்தாலும் நத்திங் ஃபோன் 2 யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேருந்து ஃபோன் 1 ரெண்டுமே யூஸ் பண்ணி ஃபோன் 1 ஃபோன் 2 ஃபோன் 2 கொடுத்து தான் ஃபோன் 1 கொடுத்துட்டு தான் ஃபோன் 2 வாங்கினேன். ஃபோன் 1 ஆனால் ஃபோன் 2 ஃபோன் 1 கம்பேர் பண்ணால் ஃபோன் 1 கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும். ஆமாம். அதே சமயம் ஃபோன் 1 தான் அந்த ஃபஸ்ட்டு வந்தனால ஏதோ ஒரு கனெக்டும் ஒரு ஃபீல் இருக்கும் அதில். ஆமாம். ஆனால் QC அந்த ஒரிஜினல் இதுன்ற எனக்கு வந்து QC ஷூ வந்து டிஸ்பிளேல நிறைய பேருக்கு அந்த இதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. பட் அந்த கிரெயின் இது தெரிஞ்சு, அந்த க்ரீன் டிண்ட் இருந்துச்சு.
அப்புறம் நிறைய பேருக்கு டிஸ்பிளே வந்து டாட் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இஷ்யூலாம் எனக்கு வரல, அது வரைக்கும் சந்தோஷம். எஸ்கேப் ஆயிட்டேன். இன்னும் ஒரு சில இஷ்யூ அப்படின்னா ரியர்ல இருந்தது. ஆமாம், அதே மாதிரி பின்னாடி டஸ்ட் உள்ள போகுது, கேமரா லென்ஸுக்குள்ள டஸ்ட் இருக்கு, கேமரா அந்த கிளிஃப்ல லைட் உரியுது, அந்த லைட் ஃபியூஸ் போயிருச்சு, எல்லோ கலர்ல மாறிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வேற ஏதாவது வேணுமா, வேற ஏதாவது பிரச்சனை வேணா சொல்லுங்க, பிரச்சனைக்காகவே பிறந்த வேண்டாத நத்திங் அப்படின்ற மாதிரி அப்போ இருந்தது. அவன் அந்த கேமரா 3A ப்ரோக்கே அவன் சொன்னது அதுதான், இது கான்ட்ரவர்ஷியல் தெரியும், அதுக்காக தான் வேணே வச்சோம், என்னை பத்தி எல்லாரும் பேசணும், அதுக்காக தான் நாங்கள் வச்சோம், தேர் இஸ் எ மீனிங் இன் இட் அப்படின்னு அவன் தைரியமா சொல்றான். அவன் சரி, தேர் இஸ் எ மீனிங் இன் இட்ன்றது ஓகே. அதுக்காக ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் கூட கம்பேர் பண்ணது நியாயமா? ஆமா, அந்த மாதிரி கான்ட்ரவர்சி புதுசா கிரியேட் பண்ணி உங்களை டாக் ஆஃப் த டவுன் ஆக்குறது எப்படி? சோ இதுதான் அதுக்கு அவன் கொடுத்த எக்ஸ்பிளனேஷனுமே தப்பான எக்ஸ்பிளனேஷன், அதுலயே தெளிவா தெரியுது. அது ஆக்சுவலா எங்க எடிட்டர் வந்து தப்பு பண்ணிட்டாரு. அவர் மறந்து போய் என்ன பண்ணாருன்னா அல்ட்ரா வைட் ஃபுட்டேஜ் எடுத்து யூஸ் பண்ணாரு. அல்ட்ரா வைட் எடுத்தாலும் அவ்வளவு கேவலமா வராது. அல்ட்ரா வைட் எடுத்தாலும் என் கேள்வி என்னன்னா, அல்ட்ரா வைட்னா அப்ப அதுல வியூ ஃபைண்டர்ல எப்படி இருக்கணும், ஃபீல்ட் ஆஃப் வியூ அதிகமா இருந்து இன்னும் அதிகமான டேட்டா நான் பாத்துக்கணும். எப்பறா இருந்துச்சு, நல்லாவே கண்டுபிடிச்சோம் நம்ம கரெக்ட்டா. எப்பறா சரி ஓகே ரைட்டுங்க. ஆமத்து வந்து 3A சீரிஸ் வந்து இன்னைக்கும் ஆக்சுவலா அண்டர் 30K செக்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ சொல்லியிருந்தோம்ல அந்த டெலிஃபோட்டோ அண்ட் டெலி மேக்ரோ, அது வேணும்னு நினைச்சா மட்டும்தான் 3A ப்ரோ போகலாம். அண்ட் 3A ப்ரோ ஒரு 30 அந்த ரேட்டுக்கு வந்துச்சுன்னா வாங்க. 35க்கு எனக்கு தெரிஞ்சது ஒர்த்து நான் சொல்லுவேன். இன்னொரு பிரச்சனை இருக்கு ப்ரோ, இந்த 3A வந்து 856 ஓட நிறுத்தி வச்சிருக்காங்க. 1256 கொடுக்காத வந்து ஏன்னா அப்போ 3A ப்ரோ வாங்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் 3A சூப்பர் ஃபோன். 3A ப்ரோவோட எனக்கு 3A ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபார்ம் ஃபேக்டராக இருந்தாலும் சரி, வெயிட் கம்மியாக இருந்துச்சு, 3Aல ப்ராக்டிக்கல் கேமராஸ் இருந்துச்சு. ப்ராக்டிக்கல் ப்ளூ சூப்பர் கலர், அது சரியான கலர். ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மில்க் ஒயிட் இருக்கு, அந்த மாதிரியான கலர்ஸ் எதுவுமே உங்களுக்கு ப்ரோல கிடையாது. ப்ரோல இருக்கிறது கருப்பு, அந்த கிரே தான். கிரே மனசாட்சி இல்லாத செயல். சரிங்க. ஸோ மொத்தம் நீங்கள் யாராவது நத்திங் ஃபோன் 3A சீரிஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வரைக்கும் எப்படி இருந்திருக்குங்கிறத சொல்லுங்கள். உங்களோட ரிவ்யூவும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆக்சுவலாக இன்னும் நிறைய ரிவ்யூ எடுத்து வச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து அவங்களோட நேரத்தை செலவு பண்ணி ரிவ்யூன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்காங்க. யாரு? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். அந்த டேட்டாவோட உங்களை நான் திரும்ப வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பா கண்டிப்பாக உங்களோட குமுறல்களையும் சொல்லுங்க. குமுறல்கள் தானே, அது இன்னொன்று இருக்கு. இந்த வரேன், இந்த அடுத்த வீடியோலயே வரேன். ரைட்டுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.